श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशागथा गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सरस्वतिगे नमस्सकीनां पुरोकानां चक्षुषे நமோ திவே நம பிருத்திவியே நம. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 924வது நாமாவளி தரஸ்மேர முகாம்புஜா. தக்ஷிணா தக்ஷிணாராத்யா தரஸ்மேர முகாம்புஜா. மேலோட்டமா இந்த நாமாவளியை பார்த்தோம். தரஸ்மேர முகாம்புஜா அப்படின்னா தாமரை போன்ற அழகான முகத்தை கொண்டவள் அப்படின்னு தான் அதுக்கு ஒரு பொருள் விளக்கம் நமக்கு கிடைக்கும். அம்பாள் அழகா இருக்கா. குறிப்பா தாமரையை அம்பாளுடைய முகத்தோட சொல்றது அப்படிங்கிறது. முகபஞ்சசதின்னு அம்பாளுடைய முகத்தை வச்சு 500 ஸ்லோகம் எழுதியிருக்காரு. இப்ப எவ்வளவு அழகா இருக்கும் அந்த அம்பாளுடைய முகம். அந்த மாதிரி அம்பாளுடைய முகத்தையே விளக்கி சொல்லுவதாக, அவளுடைய அழகை வெளிப்படுத்துவதாக இந்த நாமாவளி இருக்க மாதிரி தோன்றுறது. இதுல இன்னொரு பின்னணியான ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, தரஸ்மேர முகாம்புஜா அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, பழைய காலத்துல அவளுக்குதான் முகாம்புஜான்னு பேரு. முகாம்புஜா அப்படின்னா முகம்னா நுழைவாயில்னு அர்த்தம். முகாம்புஜா அப்படின்னா என்னன்னா, நம்ம கோயில்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் வடிவம் இருக்கும். அதை தமிழ்ல பாவை விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கையில ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அதுக்கு ரொம்ப ஒரு நாட்டிய நங்கை மாதிரி அதோட பின்னாடி அழகு. அது சாமியை பார்க்க இருந்தாலும் சரி, இல்ல மக்களை பார்க்க இருந்தாலும் சரி, இந்த பின்னல்லாம் போட்டு பிரமாதமா அலங்காரம் பண்ணியிருக்கோம் அந்த சிலைக்கு. இந்த சிலை தான் தரஸ்மேர முகாம்புஜான்னு பேரு. அந்த சிலைக்குள்ள அப்படி என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னா, சில கோயில்கள்ல இருக்கு, குறிப்பா சிதம்பரத்துல இருக்கு. நம்ம அது போய் பார்க்க வேண்டிய விஷயம். அந்த தரஸ்மேர முகாம்புஜான்னா கையில விளக்கு வச்சுருக்கிற அந்த சுவாமி. அதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னா, நம்ம யாகசாலையில பாத்தீங்கன்னா மேனகா, திலோத்தமா, ஊர்வசி, ரம்பா அந்த மாதிரி ஒரு நாட்டிய நங்கையர்கள், தேவலோக நாட்டிய நங்கையர்கள் அட்ட மங்களமான பொருள்களை கையிலே ஏந்தி இருப்பார்கள். அந்த காலத்துல என்ன, ராஜா உறங்கும் போது அவ காலம்பர கண்ணு திறக்கிறா அப்படின்னா அன்றைய பொழுது நல்லபடியா இருக்கணும், இந்த நாடு க்ஷேமமா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக மங்கள வஸ்துவோட பாடல் பாடி எழுப்புவா. மங்கள வஸ்துக்களை சாமி கிட்ட காட்டுவா. அந்த ஒரு பழக்கம்தான் பின்னாடி பள்ளி எழுச்சி அப்படிங்கிறது. மன்னனுக்கு உண்டானது ஆலயத்துக்கும் வரும். அந்த மாதிரி பள்ளியறை அப்படின்னு சொல்லுவா. அதுல இந்த முகாம்புஜா அப்படிங்கிறவாள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க மாதிரி இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆலயங்கள் பாத்தீங்கன்னா முழுகி இருக்கு. சாணி போட்டு முழுகணும். தரையில இந்த மாதிரி சிமெண்ட் தரை, கருங்கல் தரை எல்லாம் கிடையாது. கருங்கல்லாம் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். பச்சை கற்களால கோயில்களை அமைச்சு அந்த இடத்த செத்திட்டு மொழிகி வச்சிருப்பா. அந்த முழுகிறதுக்குன்னு ஒரு பெண்கள் இருப்பா. அவளுக்கு தான் இந்த தரஸ்மேர முகாம்புஜான்னு பேரு. அவளை எப்ப பார்த்தாலும் அம்பாள் பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுடைய அந்த பணியை செய்கிற பணிப்பெண்ணாக அம்பாள் எல்லாருக்கும் காட்சி கொடுப்பா. அவளை மாதிரியே பேசுவா. அவ வாக்குல வர்றது பழிக்கும். அது சரி, அந்த அம்மா எப்படி உருவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தரஸ்மேர முகாம்புஜான்னா பழைய காலத்துல யுத்தம் பண்ணுவா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. அந்த சண்டையில பாத்தீங்கன்னா எதிரி நாட்டுல இருந்து செல்வத்தை எடுத்துன்னு வர்றது, அங்க இருக்கக்கூடிய பெண்களை பிடிச்சுன்னு வந்துடுறது. அவளை ஒரு நேர்மையான முறையில நடத்துவா. அந்த காலத்துல எவ்வளவு பெரிய தர்மம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு போர்க்களத்துல யுத்த கைதியா கொண்டு வரப்பட்ட அவ ஆத்துக்கார கொண்டு இருப்போம். அவளுடைய சில பேர் உடன்கிட்ட ஏறுவா. அப்படி இல்லை, அவளுடைய தங்க பெரியவா அவ மற்றவாள்லாம் இருப்பாள். அந்த குடும்பத்தையே அடிமையாக்கி கொண்டு வருவா. அப்படி கொண்டு அவளை ஒன்னா சேர்த்து அவளை கோயில் கட்டுறதுக்கோ மற்ற ஊரை செம்மைப்படுத்துறதோ கடுமையான பணியில அவளை பயன்படுத்துவா. அப்படி பயன்படுத்தும் போது ஆலயத்துல அந்த மாதிரி
போர்க்கைதிகளாக கொண்டு வரப்பட்ட பெண்களை அங்க ஆலயத்துல பணி நியமனம் பண்ணுவா. அவ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, கல்யாணம் கிடையாது அவளுக்கு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவ கோயிலையே சார்ந்து இருப்பா. அந்த மாதிரி அடிமையா கொண்டு வந்துட்டா. அவ இந்த பூ கட்டுறது, மொழுகிறது அந்த மாதிரி வேலை பார்ப்பா. அவள மாதிரி சாமி வரும், அந்த அடையாளமா வரும். அதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்துல வியாதி ஒரு பெரிய பிரச்சனை. அதுல ஆண்களா இருக்கட்டும் பெண்களாகும், ஆண்களையும் அந்த மாதிரி கோயில்ல அடிமையாக்குவா, பெண்களையும் அந்த மாதிரி அடிமையாக்குவா. அது மாதிரி ஆக்குற போது ஒரு வியாதி, தீராத வியாதி வந்துருச்சு அப்படின்னா கோயில் வாசல் கொண்டு போட்டுருவா. பொழைச்சு கிடந்தா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த குழந்தைய கோயில்லயே மருத்துவத்துறை எல்லாம் இருந்திருக்கு, நிறைய வைத்தியம் படிச்சவா இருந்திருக்கா. அவ இறையருளால அந்த குழந்தை பொழைச்சு வந்தா, அது கோயிலுடைய நிர்வாகத்திலேயே இந்த குழந்தைய வளர்ப்பா. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அது கோயிலே வளரும். அதை என்ன பண்ணுவான்னா, அப்படியே வளர்ந்தோன்னா கோயிலுக்கு அடிமையா இருப்பா. எல்லா பூ எடுக்கிறது, சந்தனம் இழைக்கிறது, இந்த மாதிரி மொழுகிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த விளக்கேத்துறது, அதுக்கெல்லாம் அந்த அடிமையை பயன்படுத்திப்பா. அவ கடவுளாவே மதிக்கப்பட்டவா. ஏன்னா இறைவனால வளர்க்கப்பட்டதுனால அந்த கோயிலை சார்ந்து அவளுக்கு தனியா விஷயம்லாம், வசிக்கிறதுக்கு இடமெல்லாம் கொடுத்துருப்பா. அந்த மாதிரி இருந்திருப்பா. அவளை தான் தரஸ்மேர முகாம்புஜா அப்படின்னா, அவ ஒரு தேவதையை வணங்குறா. அவ என்ன பண்றான்னா, பிற்காலத்துல கொஞ்சம் நல்லா வளர்ந்து நாட்டிய கலை, பாடுறது, ஆடுறது, கோயில்களை தூய்மைப்படுத்துறது, அந்த மாதிரி பணிகள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறா. அவளுக்கு அம்பாள் வணங்குறா. அந்த அவ வணங்குற அம்பாளுக்கு தான் தரஸ்மேர முகாம்புஜா. அவளுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சிஷ்ட கணபதினு ஒரு கணபதி இருக்கும். அந்த கணபதியை குலதெய்வமா வச்சுருப்பா. அப்படி இல்லைன்னா இந்த தரஸ்மேர முகாம்புஜா அப்படின்னு வெறும் பலிபீடம் மாத்திரம் இருக்கும். வெறும் ஒரு பலிபீடம். அதை தான் அவள்லாம் கும்பிடுவா. அவளுக்கு அது அந்த ஆற்றலை கொடுக்கும். ஒரு நல்ல விதமா அந்த இறைப்பணியில ஈடுபடுத்தி நல்ல செம்மையான ஒரு பண்பு, உடல் ஆரோக்கியம். இவ வடிவத்துல அம்பாள் தரிசனம் கொடுத்தா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், திருமண பேரு கிட்டும். இவா வடிவத்திலேயே அம்பாள் இந்த வடிவத்திலேயே அனுகிரகம் பண்ணுவா. அதனாலதான் தரஸ்மேர முகாம்புஜான்னு பேரு. இப்ப கூட வழக்கத்துல ஒரு செவி வழி செய்தி திருவாரூர்ல இந்த மாதிரி நாட்டிய பெண்கள் அதிகமா இருந்ததாகவும், அவர்கள் வழிபாட்டு தெய்வம், அவளுக்கு குலதெய்வம் எல்லாம் அங்க இருந்ததாகவும், ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவ வசிக்கும் போது தியாகராஜா வரும்போது அந்த இடத்துல அந்த தேர் நின்னுடும்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்பியும் அதுக்கப்புறம் அதை இழுத்துன்னு வருவா அப்படின்னு. சில உரிமைகள்லாம் அவளுக்கு ஆலயத்துல கொடுத்துருக்கா. சாமிக்கு அந்த வஸ்திரம் சாத்துற உரிமை, பட்டு சாத்துற உரிமைன்னு பேரு. யாரும் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாதிரி சாத்த முடியாது. இது பாரம்பரியமா இருந்திருக்கு. ஒரு காலத்துல இந்த முறைகள் கொஞ்சம் கொஞ்சமா கோயில்ல உற்சவங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சது. இந்த மாதிரி அடிமையா சாமிக்கு கொடுக்கப்படுற அந்த பண்பு குறைஞ்சு போச்சு. அதனால அதை பத்தின ஒரு விஷயம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. இது ஒரு 1000 1500 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்னாடி இந்த மரபு இருந்திருக்கு. அவர்கள் வணங்குகிற அந்த பண்பை தான் தரஸ்மேர முகாம்புஜா அப்படின்னு அந்த அம்பாளோட வழிபாட்டு செய்தியில இந்த தகவல் இருக்கு. அவ்வளவு சிறப்பு இது. அதெல்லாம் சரிதான். இத நாம சொன்னா என்ன பலன்? தரஸ்மேர முகாம்புஜா அப்படின்னு அம்பாளை சொல்லிட்டே இருக்கும், தியானம் பண்ணிட்டே இருக்கும். மதங்கர்குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டிதன் பேரழகைன்னு சொல்லுவார். இதே விஷயத்தான் அபிராமி பட்டர் அப்படி சொல்லியிருப்பார், மதங்கர்குல பெண்களில்னு சொல்லுவார். கோயில்கள்ல நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு மரபு. அவெல்லாம் நாட்டியத்திலேயே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உற்சவத்துல 10 சந்தி, நவசந்தின்னு சொல்லுவா. அந்த நவசந்திக்கும் எல்லாரும் நாட்டியம் வரணும். அவ நாட்டியம் ஆடினாதான் அந்த பூஜை முடியும். திக்தேவதைகளுடைய காவல், நாட்டுக்கு காவல் மாதிரி, நாட்டுக்கு ஐஸ்வர்யம் மாதிரி அவ இருந்திருக்கா. போர்ப்படைகள்லாம் அதுல தாங்கி எதிரியை அழிச்சவெல்லாம் வரலாறு சொல்றது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பையுடைய மகளிர். இந்த நாமாவளியை நாம சொல்லிகிட்டே இருந்தால், தரஸ்மேர முகாம்புஜான்னு சொல்லி அந்த பாவை விளக்கு மாதிரி நம்ம மனசுல நினைச்சு தியானம் பண்ணினால், அது சரீர ஆரோக்கியத்தையும், சரீர ஆரோக்கியம், அதே மாதிரி ஆலய தொண்டில் ஈடுபாட்டையும் நமக்கு தர வல்லது. ஆலயத்துக்கு போய் ஒரு பணி பண்ணணும், சாமி கும்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கோ இல்லையோ, அபிராமி பட்டர் சொல்வார், எண்ணிய எண்ணமன்றோ முன்செய் புண்ணியமே. 1000 விஷயத்த நினைக்கிறதுக்கு மனசு நினைக்கும், அம்பாளை பத்தி நினைக்கிறதுக்கு மாத்திரம் ஒரு மனசு வராது. சாமியை நிரந்தரமா நினைச்சு தியானம் பண்றதுக்கு மனசு வராது. அப்படிப்பட்ட
பக்தி சிந்தனையை நமக்கு உள்ளே தோற்றுவிக்க வல்லது இந்த தரஸ்மேர முகாம்புஜா என்ற நாமாவளி. சொல்லி மகிழ்ச்சி அடைவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.